நம்ம நாடு ஏமா இப்படி இருக்கு? நம்ம நாட்டுக்கு என்னடா பாரா? என்ன குறையா? சுவிட்சர்லாந்துல கடல் இல்ல, சிங்கப்பூர்ல வயல்வெளி இல்ல, சவுதி அரேபியால காடு இல்ல, ஜப்பான்ல கனிம வளம் இல்ல, நெதர்லாந்துல மழை இல்ல. ஆனாலும் அந்த நாடெல்லாம் தரமா செழிப்பா உலகத்துல உச்சகட்ட வளர்ச்சியில் இருக்கு. எல்லா வளமும் இருக்கிற நம்ம நாட்டுல மனித வளமோ கனிம வளமோ நிரம்பி வழிகிற நம்ம நாட்டுல அடுத்த வேளை சோத்துக்கு பிச்சை எடுக்கிறான். பசி, பட்டினி, கற்பழிப்பு, கொலை. அதனாலதான் பசி குறியீட்டுல 102வது இடம், அமைதி குறியீட்டுல 116வது இடம், மனித வள மேம்பாட்டுல 130வது இடம், ஊழல் குறியீட்டுல 301வது இடம். 4,13,670 பேர் பிச்சை எடுக்கிறான். 17 கோடி பேர் உணவுல சத்து இல்லாம தவிக்கிறான். இந்த நிலைமெல்லாம் ஏன்னு யோசிச்சு பார்த்தா, சேவையா செய்ய வேண்டிய மருத்துவத்தை வியாபாரமாக்கிட்டு, புனிதமாக்க வேண்டிய கல்வியை வியாபாரமாக்கிட்டு, ஊழல் மட்டுமே நிர்வாகம்னு அரசாங்கம் நடந்தா நாடு இப்படிதான் இருக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நேர்மையற்ற அரசாங்கம் இல்ல, நேர்மையற்ற மக்கள். இப்படிப்பட்ட அரசாங்கத்தை இந்த மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. மன்னன் இவ்வழியோ மக்கள் அவ்வழி, அது மன்னராட்சி. மக்கள் எவ்வழியோ மன்னன் அவ்வழி. ஏன்னா இது மக்களாட்சி. தப்பான மக்களுக்கு தப்பான அரசாங்கம் தான் அமையும், ஆபத்தான தலைவன் தான் கிடைப்பான். இதுக்கெல்லாம் என்னதான் வழி? இறையாண்மைன்னு சொல்லப்படுற உச்சபட்ச அதிகாரம் மக்களாகிய நம்ம கிட்டதான் இருக்கு. அந்த அதிகாரத்தை சரியா பயன்படுத்தினா தரமான தலைவன், நேர்மையான அரசாங்கம். இல்லனா